வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஈஸியா ஆன்லைன்ல வந்து லோன் அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லோன் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டோ சேலரி ஸ்லிப்போ எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கொடுத்தா போதும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது சேலரிட் அப்படின்னு வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் 2 டைம் வந்து ரிஜெக்டட் தான் பண்ணாங்க. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பத்தின எல்லா டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம். ஸோ பேடிஎம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டா லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நீங்க பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இதுல பர்சனல் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தாராளமா அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்து பாருங்க உங்களுக்கு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து இதுல வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய பினான்சியல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்களே தவிர பேடிஎம் வந்து உங்களுக்கு டைரக்டா லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா, பூனவாலா ஃபின்கார்ப், அதுக்கப்புறம் வந்து ஹீரோ ஃபின்கார்ப், ஸோ இது மாதிரி நிறைய கம்பெனி ஃபீப் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கம்பெனில லோன் எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த லோன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நிறைய மல்டிபிள் ஆஃப் கம்பெனி வந்து டைப்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனில வந்து எலிஜிபிள் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி உங்களுக்கு ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கு வந்து ஒரே மாதிரி வந்து வராது. உங்களுக்கு என்னோட கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வந்து வரலாம். அது வந்து டிபெண்ட் ஆன் ஆஃப் யுவர் சிபில் ஸ்கோர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அதர் கிரெடிட் ஹிஸ்டரி, இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்குது. இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்க என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி செல்ஃப் எம்ப்ளாயி தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செல்ஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து salaried அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து லோன் ப்ரொவைட் பண்ணதுக்கு வந்து வில்லிங்கா இருக்காங்களோ ஸோ அவங்க வந்து உங்களுக்கான லிமிட்டை வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டடும் வந்து ஆகலாம். ஸோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 lakh எனக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபின்கார்ப் தான். இந்த டைம் நமக்கு லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதித்யா பிர்லா அப்படிங்கிற அந்த ஒரு பினான்சியல் கம்பெனி வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட 18% இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த கம்பெனி லோன் ஆஃபர் வந்து பண்றாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால லோன் வந்து எடுத்துக்க முடியும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 18 மாசம் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் லோன் தேவைப்படுது அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமான அமௌண்ட் அதாவது ஃபுல் அமௌண்ட் நீங்க லோன் எடுத்துறீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு லோனா எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14,625 ரூபாய் நம்ம வந்து பர் மந்த்துக்கு வந்து இஎம்ஐயா வந்து பே பண்றோம். ஒரு மாசம் நம்ம பே பண்ணக்கூடிய அந்த இஎம்ஐல வந்துட்டு 2,000
ரூபாய் நம்ம வட்டியா வந்து பே பண்றோம். அதை வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 லட்சம் ரூபாய் லோனை வந்து ஒரு வருஷம் இஎம்ஐக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இதுல வந்து எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளவு ஜிஎஸ்டி, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம். அதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8850 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா 275 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1749 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த 3 அமௌண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1,39,126 ரூபாய் மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணும்போது நம்ம பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே கீழே வந்து பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தனியா கால்குலேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.41% வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல கால்குலேட்டட் வந்து பண்றாங்க. ஸோ இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 30%, ஒரு மந்த்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.41% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. நீங்க 1.5 லட்சம் ரூபாய் லோனா ஒரு வருஷம் இஎம்ஐல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய வட்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25,476 ரூபாய் நீங்க வந்து வட்டியாவே வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்க வந்து இதுல லோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அமௌண்ட் அதாவது அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 21 நான் வந்து அப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இஎம்ஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிப்ரவரியில பே பண்ண தேவை கிடையாது, மார்ச்ல தான் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இதுல ஒரு 1749 ரூபாய் நம்ம பே பண்றோம்ல எக்ஸ்ட்ராவா. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பிப்ரவரியில வரதுக்கு பதிலாக மார்ச் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்ச் 5 இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 5 வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த இஎம்ஐ வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். 12 மாசத்துக்கு நமக்கு வந்து இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து வரும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. நீங்க வந்து 4ஆம் தேதியே நீங்க பேலன்ஸ் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலெக்ஷன் வரும்போது வந்து ரிஜெக்டட் ஆகாது. இல்லைன்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சுன்னா அதுக்கு பெனால்ட்டி வேற எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 1 டே இல்ல 2 டேஸ் முன்னாடியே நீங்க பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து எல்லாமே ஓகே அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு அக்செப்ட் அண்ட் கண்டினியூ வித் கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேஒய்சில வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி போட்டோ கிளாஸ் எதுவும் போடாம நல்லா கிளியரா விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி உங்களோட செல்ஃபி போட்டோஸை எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து செல்ஃபி போட்டோஸ் வந்து எடுத்துட்டு இப்போ வந்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட செல்ஃபி போட்டோஸ் வந்து அப்லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபி போட்டோவை சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிலாகரை பேஸ் பண்ணி நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி டன் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலை வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேவிசி வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஒரு ஃபியூ செகண்ட் வந்து எடுக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு 1 ரூபீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 ரூபி உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வெரிஃபைட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜ்ல கூட உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகலாம். இல்ல இந்த ஸ்டேஜ்ல கூட வேற பினான்சியல் கம்பெனிக்கு மறுபடியும் உங்களை ஸ்கிப் பண்ணி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்ளை பண்றதுக்கான ஒரு நிலைமையும் கூட வந்து வரலாம். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இன்ஸ்டன்டா லோனும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல லோன் வேணும் அப்படின்னா பேடிஎம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.